வணக்கம். நான் உங்க கிரி ஹைட்ரா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இப்போ கிளிநொச்சியில் அறிவியல் நகரன்ற இடத்துல இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணி ஒன்று விற்க இருக்குதுங்க. இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி சென்ட்ரல் பேங்க் இருக்குது தானே, அதாவது அறிவியல் நகரில் இருக்க சென்ட்ரல் பேங்க் அதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இதுலேருந்து வந்து கிளிநொச்சி கேம்பஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கேம்பஸ் இருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் எல்லா இதுவுமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணியை நீங்கள் வேண்டுனீங்கன்னா இங்கே ரூம் அதுகளை அடிச்சுட்டு நீங்கள் நிறைய கேம்பஸில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இங்கே வாடகைக்கு கொடுக்கலாம். இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே கேம்பஸ் படியங்கள்லாம் இப்போ வாடகைக்கு இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி வேணுங்கன்னா கேம்பஸ்காரருக்கு வாடகை கொடுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு காணி தாங்க. இப்போ வந்து இந்த காணிக்கு உள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இது வந்து 8 பரப்பு இருக்குது இந்த காணியில். இங்கே ஒரு பரப்பு வந்து 7 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் என்எஸ்டி ரியல் எஸ்டேட் அவங்களோட நம்பரும் கீழே தரேன். நீங்கள் வந்து டைரெக்டாக அவைகளுக்கே கால் பண்ணிவிட்டு விலைகள் அதுகள் எல்லாம் இந்த மாதிரி வந்து பேசி தீர்மானிச்சு கொள்ளுங்க. இதில் இருந்து ஏனையன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் வருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏனையன் ரோடு அக்சஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதோட இங்கே கேம்பஸுகள் அதோட கார்மெண்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் என்ன சொல்கிற ஒரு சிட்டியாக போகிற லெவலில் தான் இந்த இடமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சென்ட்ரல் பேங்கே இருக்குது. அதால் இந்த இடம் கொஞ்சம் ஓகே தாங்க இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய வீடு தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டையும் ஓரளவு கொஞ்சம் திருத்த வேலையில் செய்ய வேண்டி இருக்கும். இதுதான் வீட்டின ஹோல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நோமலாக தாங்க இருக்குது. இங்கே வீட்டுக்குள்ளே பெருசான ஆட்கள் யாருமே புழங்காதால வீடு கொஞ்சம் நோமலாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோ ஒரு ரூமுங்க. இதில் வந்து சாமியரை அப்படி இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ரூமில் இப்படியே வந்து இதுக்குள்ளால் வந்தீங்கன்னா இதுதான் சாமியரை. குட்டியாக வந்து ஜன்னல்கள் அதுலாம் இருக்குது. மேலே வந்து ஓடு தான் போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த வெயில் டைம்லாம் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. மற்றது இங்கே சாமி படம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த படங்கள் அதுகளெல்லாம் இல்லை. ஏன்னா வீட்டில் யாருமே இல்லையன்றபடியாக இப்படி படங்கள் அதுகள் எல்லாமே இல்லாமல் இருக்குது. மற்றது இங்கால வந்து ஒரு கிச்சனும் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா சின்னறைன்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டியாக வந்து ஒரு அறையுமே இருக்குது. உங்களை வந்து பெட்ரூம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதாங்க இந்த ரூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே எல்லாம் ஓடுகள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஓகே தாங்க இருக்குது. ஆனால் என்ன இந்த வீடு வேர்னிங்களா நீங்கள் வீட்டுக்கே வந்து கொஞ்சம் வேலைகள் செய்ய வேண்டி இருக்கும். அப்படியே இங்காலி சைட் வந்தீங்கன்னா இதில் ஒரு குட்டியாக ஒரு கிச்சன் இதில் வந்து சமைச்சு அது கூடிய மாதிரி. இது கிச்சனுக்கு மேலே வந்து சீட் தான் போட்டிருக்காங்க. அதால் ஒரு குட்டியாக ஒரு கிச்சன். இப்படியே இது தாங்க இந்த ஒரு குட்டி வீடு. இப்படியே வந்து வெளியே வந்தீங்களா இப்படியே மற்ற சைட் பார்க்கலாம். ஆயிட்டா அப்படியே இங்காலி பக்கம் வந்தீங்கன்னா இங்கால ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குங்க. இந்த காணியை சுற்றி வரவே உங்களுக்கு கம்பி தூண் எல்லாம் போட்டு அறுக்கியாக தான் இருக்குது. அதால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்கே பெருசான மரங்கள் அதுகளெல்லாம் இல்லை. நீங்கள் காணி வேண்டினீங்கன்னா ஃபுல்லாக வந்து தென்னம்பிள்ளை அடித்தாலுமே கொஞ்சம் வருமானம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குங்க கொஞ்சம். அதால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கால இப்படியே இந்த காணி இருக்குது. மற்ற இதாங்க இந்த காணியோட ஃபுல் வியூ. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கால பின்னுக்கு ஒரு டாய்லெட் ஒன்றுமே இருக்குது. இதாங்க இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் அடிச்சிங்கன்றாலும் நல்ல ஒரு வாடகை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகிட்டா உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து என்எஸ்டி ரியல் எஸ்டேட் அவங்களோட நம்பர் தரேன். டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே கால் பண்ணிவிட்டு என்ன மாதிரின்றதை பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். see you, டாட்டா, பை பை.